சிவன் ஒருபோதும் தாம் பக்தர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சுமார் 200 வருஷம் முன்னாடி கண்ணப்பன்னு ஒரு சிவன் பக்தன் இருந்தார். அவருக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு தான் வேலைய பாப்பார். அவருக்கு உத்தரகாண்ட்ல இருக்கிற கேதார்நாத் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டார். அந்த காலத்துல பஸ் வசதி எல்லாம் இல்லாததால நடந்து போனார். மழை வெயில்னு கூட பார்க்காம போயிட்டே இருந்தார். அப்போதான் ஒரு அதிர்ச்சி. அவர் கோயில் கிட்ட போகும்போதே கோயில் மூடிட்டாங்க. அவர் அந்த கோயில் பூசாரியிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தார். அதற்கவர், இல்ல இப்போ திறக்க முடியாது, 6 மாசம் கழிச்சுதான் திறப்போம்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அவர் அந்த கோயில் வாசல்லையே உட்கார்ந்து அழுதார். உன்னை பார்க்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படியே அந்த குளிர்ல இருந்தார். அந்த வழியாக வந்த ஒரு சாமியார் அவருக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்து, நிச்சயம் நீ நாளை சிவனை பார்ப்பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்விட்டார். மறுநாள் காலை அந்த பூசாரி வந்து கோயில் திறந்தார். கண்ணப்பனுக்கு ஒரே ஆச்சரியம். ஓடி போய், என்னங்க 6 மாசம் கழிச்சுதானே திறப்பீங்கன்னு கேட்டார். அதற்கு அவர், ஆமாப்பா, 6 மாசம் கழிச்சுதான் வந்து திறக்கிறேன்னு சொல்லி கதவை திறந்தார். கண்ணப்பனுக்கு ஆனந்தம் தாங்கல. கண் குளிர மனம் குளிர சிவனை பார்த்து வீடு திரும்பினார். சிவன் நினைத்தால் தன் பக்தனுக்காக காலத்தை கூட வெல்வார். ஓகே மக்களே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.